விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியலின் இன்றைய எபிசோட் ரொம்ப இமோஷனலாவும் அதே நேரத்தில் ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. எபிசோட் ஆரம்பத்துல அண்ணாமலையின் 60வது பிறந்த நாள் மிகவும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்றாங்க. விஜயா, மனோஜ், ரவி மூவரும் மறந்த பிறந்த நாளை முத்து மற்றும் நினைவில் வைத்து அழகா கொண்டாடுறது ஒரு டச்சிங் மோமெண்ட். அதுக்கப்புறம் முத்து தனது புதிய வண்டிக்கு பூஜை போடணும்னு சொல்ல முழு குடும்பமும் கோவிலுக்கு போறாங்க. ஆனா அங்கதான் ஸ்டோரி முழுக்க திருப்பம் எடுக்குது. கோவிலில் வழக்கம் போல விஜயா முத்துவை இழிவாக பேசுறாங்க. அதுக்குள்ள சீதா கோவில் சுற்றி வரும்போது யாரோ அவங்க தாலியையே திருட்டு பண்ணிடுறாங்க. ஓ! அந்த திருடியை மீனா துரத்திட்டு போகும்போதுதான் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட். அந்த நபர் யாருன்னா முன்னாடி ஜோசியம் சொன்னவரே. இத கேட்ட குடும்பத்துல எல்லாரும் ஷாக். ஆனா விஜயா மட்டும் இத நம்பவே மாட்டேங்கிறாங்க. இதுக்குள்ள முத்து ஒரு பெரிய சேலஞ்ச் போடுறார். அந்த ஜோசியர் போலியானவர்னு நிரூபிச்சா மீனாவை வீட்டுக்கு அழைக்கணும்னு. விஜயாவும் அப்படி நடந்தா பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கதான் இன்னொரு இமோஷனல் ட்விஸ்ட். வீட்டுக்கு வந்த சீதாவை அருண் ரொம்ப கடுமையா திட்டுறார். என் அம்மா போட்ட தாலியையே காப்பாத்த முடியல, தாலி இல்லாம வீட்டுக்கே வராதேன்னு சொல்லி அவளை வெளியே துரத்துறாரு. ஹார்ட் பிரேக்கிங் மோமெண்ட். இப்போ முத்து மீனா அந்த திருடியை கண்டுபிடிக்க மிஷன்ல இறங்கிட்டாங்க. அடுத்தது என்ன ஆகும்? அந்த திருடி பிடிக்கப்படுவாளா? சீதாவுக்கு தாலி திரும்ப கிடைக்குமா? குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமா? இதுதான் இப்போ பெரிய கேள்வி.